மணி நீங்கள் நுட்பமாக சில விஷயங்களை பார்க்குற பத்திரிகையாளர், இதில் நம்ம நுட்பமாக பார்க்கக்கூடிய அம்சமாக என்ன இருக்குதுன்றது ஒன்று இருக்கு இல்லையா? ஏன்னா இவருடைய டிராவல் அப்படின்றது எம்ஜிஆரோடு தன்னை ஒப்பிட்டு பார்க்குறார். எம்ஜிஆர் அரசியலுக்கு வரும்பொழுது காங்கிரஸ் கட்சி தான் அதை வளர்த்தது, குறிப்பாக திமுகவை ஸ்பிளிட் பண்ணி இந்திரா காந்தி எம்ஜிஆரை வளர்த்து அதன் மூலமாக காங்கிரஸ் கட்சியை நிலைநிறுத்திக்கலாம் அப்படின்ற ஒரு வியூகம் வகுத்திருந்தாங்க. ஆனால் அந்த வியூகம் தான் பிற்காலத்தில் காங்கிரஸ் கட்சியே தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துக்குள்ளிருந்து ஆட்சியிலிருந்து அகற்றப்பட்டது. பாஜக அதே வியூகத்தை தாவேகாவினுடைய விஜயை வைத்து பயன்படுத்துது அப்படின்னு பார்க்குறாங்க இல்லையா? அந்த மாதிரியான அம்சங்கள் இருக்குதா? அதிமுகவை பலகீனப்படுத்துவதன் மூலமாக தாவேகாவை வளர்க்க விட்டு அதன் மூலமாக பாஜக வளரலான்ற ஒரு கால்குலேஷன் இருக்குன்றாங்களே, அதுக்கெல்லாம் சாத்தியக்கூறு இருக்குதா உள்ள? இல்லை, நீங்கள் கேட்குற கேள்விக்கும் நீங்கள் கொடுத்துருக்கிற கேள்விக்கும் சம்மந்தமே இல்லாமல் எதிரெதிர் கேள்வியாக கொடுத்துருக்கீங்க. அதிமுகவை அழிக்க தாவேகாவை பயன்படுத்துகிறதா திமுக தான் கேட்டிருக்கீங்க. இப்போ பாஜக விஜய் இறக்கி விடுதான்னு கேட்குறீங்க, நேர் எதிராக கேட்குறீங்க. அதனால் எதில் நீங்கள் நிற்கிறீங்கன்னு முதல்ல தெரிஞ்சால்தான் பதில் சொல்ல முடியும். ஏன்னா நீங்கள் அதுக்கான விளக்கம் நான் சொல்கிறேன். இப்போ இதில் விளக்கம் சொல்கிறது இல்லை, தலைப்பு எது? நீங்கள் பாஜக பயன்படுத்துதான்னு எங்கிட்ட பார்த்து கேட்குறீங்க, அதுதான் தலைப்பா? அல்லது அதிமுகவை அழிக்க தாவேகாவை பயன்படுத்துகிறதா திமுக என்பது தலைப்பா? முதல்ல தலைப்பு எதுன்னு சொல்லிட்டீங்கன்னு சொன்னால் என்ன இதான் அறிவிச்சிருக்கிறீங்க. சரி, இந்த தலைப்பிலே சொல்லுங்கள், அந்த அம்சத்தை நான் பிறகு கேட்குறேன். அப்போ என்னன்னு சொன்னால், திமுகவை பயன்படுத்துகிறதா, திமுக பயன்படுத்துதா விஜய என்று கேட்பது என்பது எப்படி பொருத்தமான கேள்வி என்பது நேற்றைய மாநாட்டினுடைய விஜயனுடைய உரையிலிருந்து எனக்கு புரியலை. ஒன்று. அடுத்து அதுக்கு விளக்கமும் சொல்கிறீங்க, தொடர்ந்து விமர்சித்தாலும் விஜய் விவகாரத்தில் மௌனம் காக்கும் திமுகன்னு சொல்கிறீங்க. என்ன சொல்லியிருக்கீங்க? எனக்கு என்னன்னு சொன்னால், இன்று மாலை 8 KN ரொம்ப தெளிவாக என்ன இப்படி அநாகரிகமாக பேசியிருக்கிறாரு, திமுக பதில் கொடுக்கும் சொல்லி போட்டு அதை தலைப்பு செய்தியாக கூட ஒரு மாலை 8 போட்டிருக்காங்க. அதனால் திமுக கடும் கடுப்பாயிட்டாங்க என்பதும் அதில் வெளிப்படுகிறது. ஒன்று. தவிர தாங்களே தங்களுக்கு எதிராக ஒருவரை என்ன உருவாக்கி கொடுப்பதற்காக சொந்த பணத்தில் சூனி வச்சுக்குவாங்களா என்ற கேள்விதான் வருது அடிப்படையில். என்னன்னு கேட்டால், அங்கே நேற்று நடந்த நிகழ்வில் அவர் ஆற்றிய உரையில் அவர் விக்கிரவாண்டியில் ஏற்கனவே சொன்ன கருத்துக்கோப்பான கொள்கை எதிரி பாஜக, என்ன அதே மாதிரி அரசியல் எதிரி திமுக என்ற விஷயத்தை சொன்னார். அப்போ நீங்கள் குறிப்பிட்டு பெயரை சொல்லி நரேந்திர மோடியை சொல்லவில்லை, மு க ஸ்டாலினை சொல்லவில்லை. ஏன்னா அவருக்கு தைரியம் இருக்கா இல்லையா, இப்படியெல்லாம் ஏதோ ஒன்று பேசிக்கிட்டே இருந்தாங்கல்ல. அப்படி பேசுவதற்கெல்லாம் பதில் சொல்வது போலவோ விளக்கம் சொல்வது போலவோ அந்த கருத்துக்கோப்பின் தொடர்ச்சியாகவோ மட்டும்தான் இன்னைக்கு மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் ஜி, ஏன் ஜி, நீங்கள் தமிழ்நாட்டு விஷயத்தில் இப்படி இருக்கிறீங்க ஜி என்பதை சொல்வது என்பது ஒரு கேலியான ஒரு நையாண்டியான பாணி. முதல்ல பாணியை புரிஞ்சுக்கணும். ஆக்ரோஷமாக தான் பேசணும்னு அவசியம் இல்லை, இது ஒரு பாணி. இந்த பாணி நீங்கள் ஆக்ரோஷமாக பேசுவதை விட இந்த பாணி போய் எட்டும். இன்னமும் சொல்ல போனால், யாரை நீங்கள் விமர்சிக்க குற்றஞ்சாட்ட விரும்புகிறீர்களோ பின்னால் உள்ள மக்களை, பின்னால் உள்ள வாக்காளர்களை ஈர்ப்பது என்பதுதான் அரசியலில் இருக்கக்கூடிய ஒரே தந்திரம். அப்படி ஈர்ப்பதற்கு நையாண்டி பாணியை கையாண்டால் எல்லோருமே அதை ரசிப்பார்கள், அவர்கள் மத்தியிலும் போய் சேரும். அதனால் நையாண்டி பாணியை பயன்படுத்துகிறார். அந்த நையாண்டி பாணியை பயன்படுத்தி சொன்னாலும் இங்கே நீங்கள் கேட்ட கேள்வியான அதிமுகவை எதிராக என்று சொன்ன சில விஷயங்கள் இருக்குல்ல, அதாவது பாஜக கூட்டணியைத்தான் சொல்கிறார், அதிமுகங்கிற வார்த்தையை சொல்லாமல். எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி இப்படி என்ன நிலைமையில் இருக்குது என்று எல்லோரும் பொதுத்தளத்தை சொல்கிற மாதிரி விமர்சிக்கிறார் என்பது இருக்கட்டும். அதை வைகை செல்வனும் ஜெயக்குமாரும் எதிர்த்து இன்றைக்கு பேசியிருக்கிறார்கள் என்பது மாலையேடுகளில் இருக்கு. சரிதானா? அதே போல் சரத்குமார் சொல்கிறாரு, மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் என்று எப்படி கூப்பிடலான்னு. அப்போ வேறு எப்படி கூப்பிடுவதுன்னு சரத்குமார் தான் கேட்கணும், நமக்கு புரியலை. மிஸ்டர் இல்லையா அவர்? அது பெரிய ஆச்சரியமான கேள்வியாக இருக்குது. சரத்குமார் போன்ற அறிவார்ந்தவர் இப்படி கேட்காருங்க, அதுவும் ஆச்சரியமாக இருக்குது. இதில் என்னன்னு சொன்னால், இப்போ ஸ்டாலினை அங்கிள்னு கூப்பிட்டதை பலரும் விமர்சிப்பது அல்லது விவாதிப்பது என்பது எனக்கு பயங்கரமான அதிர்ச்சியாக இருக்குது, ஆச்சரியமாக இல்லை. அதையும் தாண்டி பொதுத்தளத்தில் ரோட்டில் போகும்பொழுதே யாருக்கோ உதவி வேணும்னாலும், யார்கிட்ட கேட்கணுனாலும், ஒரு கடையில் போய் சாமான் வாங்கினாலும் பொதுவாக என்ன செய்வாங்க, என்ன இளைஞர்களோ மற்றவர்களோ என்ன அண்ணேம்பாங்க தமிழ்நாட்டில், இல்லை அங்கிள்மாங்க. இந்த மாமான்னு கூட சொல்ல மாட்டாங்க தமிழில், அங்கிள்மாங்க. அங்கிள்
அதை கொஞ்சம் எடுத்து கொடுத்துருங்களேன், அங்கிள் கொஞ்சம் வண்டியை எடுத்துக்கிடுங்களேன், இப்படித்தான் சொல்லுவாங்க. இது பொதுவாக உள்ள வார்த்தை. இந்த சொல்லாடலை பயன்படுத்தும் பொழுது அப்பா என்று எல்லோரும் என்னை அழைக்கிறார்கள் என்று ஒரு முதலமைச்சர் சொல்லலாமா? அப்பா அதை கேட்டாங்களா? அதை விட இது மென்மையான, எளிமையான, ஏற்கக்கூடிய வார்த்தை தானே அங்கிள். இது கூட பொது தளத்திலிருந்து புரியவில்லையா என்ற கேள்விதான் எழும்புது. அதனால அதெல்லாம் விவாதம் அல்ல. இங்கே பிரச்சனையே என்னன்னு சொன்னா, திமுக விஜயை பயன்படுத்த முடியுமா என்பதில் திமுகவினுடைய தலைமைக்கும் அவருக்கும் திரைத்துறைக்குள் இருப்பவர்களுக்குள் ஒரு ஒவ்வாமை வந்தது என்ற வரலாறு இருந்ததா இல்லையா? அதற்கு பிறகுதான் அவர் அரசியல் கட்சி என்பதில் இன்னும் தீவிரமானார் என்பதும் நடைமுறையில் நடந்ததா இல்லையா? இதான் பார்க்கணும். ஏன்னு கேட்டால் அவர் சொல்கிறாருன்னு சொல்கிறீங்க, அதாவது பாடலாகவே என்ன உங்கள் விஜய் உயிராவாரன்னா அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு பாட்டை, அந்த பாட்டுக்கு என்ன நாம் விமர்சனம் பண்ண ஆரம்பித்தோம்னு சொன்னால், ஏற்கனவே ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாரு என்ற பாட்டு மட்டும் என்ன சரியா என்ற கேள்வியெல்லாம் வரும். இப்படியாக பார்த்தீங்கன்னு சொன்னா இல்ல, நான் கேட்கறது இப்போ அவர் விஜயோடைய அந்த பேச்சின் மூலமாக திமுகவை டார்கெட் பண்றாரு. ஆனால் யார தமிழ்நாட்டில் நடக்க போற தேர்தல் 2026 என்ன தேர்தல் ஐயா? சட்டமன்ற தேர்தல், மாநில தேர்தல்னா ஆளுங்கட்சியா யாருங்க இருக்காங்க? திமுக இருக்கு. முதலமைச்சர் ஒரு கட்சி உருவாகி அரசியல் களத்துல இறங்கினா யாரையா எதுக்க முடியும்? இப்போ அது புரியுது எனக்கு. ஆனா இந்த இடத்துல அடுத்த முதலமைச்சராக இபிஎஸ் வரணும் அப்படின்னு தானே அதிமுக கனவு காணுது. பாஜக இன்னைக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா உட்பட பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை உட்பட சொல்றாங்க இல்லையா, இபிஎஸ் முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு. இப்போ நேரடியாக தாவேகாவினுடைய தலைவர் விஜய் ஸ்டாலினை எதிர்க்கிறது மூலமாக அந்த இடத்திற்கான டஃப் காம்படிஷனை உருவாக்குறாங்க. நீங்க என்ன கேட்கலாம்னா, 4 முனை போட்டி என்று வந்துவிட்டால், திமுக எதிர்ப்பு வாக்குகள் பிரிந்தால், அப்படி பிரிப்பதற்கு விஜய் அழுத்தமாக செயல்பட்டால் திமுகவுக்கு அல்லவா உதவிடும்? அதுதான் அனுமதிக்குதா திமுக? இப்படி நீங்க கேட்கலாம். அந்த புள்ளி தான் அனுமதிக்குதா? அதனால சரி பேசுங்க. அழிக்க பயன்படுத்துகிறது என்ற வார்த்தை வேற ஒரு பொருள் ஆயிரும். சரி, இந்த 4 முனை போட்டியில வந்தாச்சுன்னா நமக்கு பயன்படும் என்று திமுக நினைக்கலாம். தாராளமா ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தான் தேர்தலை சந்திக்கும் பொழுது, சந்திப்பதற்கு முன்னால் தயாரிப்பு செய்யும் பொழுது தாங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் தான் நம்புவாங்க. 4 முனை போட்டி தான் இருக்க போகிறதா என்பது 4 மாதம் கழிச்சு தான் தெரிய போகுது, வேறு விஷயம். 4 முனை போட்டி தான் இருக்குதுன்னே வச்சுக்குவோம். பாஜகவும் அதிமுகவும் அப்படியே இருக்கிறது, கூட்டணி உடையாமல் என்று சும்மனாச்சும் கூட இப்போதைக்காக வச்சுக்குவோம். அப்படியே இருந்தாலும் என்ன, அங்கே விஜயினுடைய அணுகுமுறை என்பது நீங்கள் திமுகவுக்கு பயனுள்ளதாக மாறி திமுக எதிர்ப்பு வாக்குகளை சிதறடித்து விடும் என்ற கருத்து எங்க பார்த்தாலும் விவாதிக்கப்படுது, இல்லைன்னு சொல்ல. ஆனால் சற்று ஆழமாக போனால், யாருடைய வாக்குகளை அதிகமாக இழுப்பார் அல்லது ஈர்ப்பார் எனும் பொழுது திமுகவின் வாக்குகளை தான் அதிகமாக இழுப்பார் ஈர்ப்பார் என்று ஒரு கருத்து வந்து கொண்டிருக்கிறது, ஆரோக்கியமான ஆதாரங்களுடன் என்பது முதல்ல புரியணும். எந்த புள்ளியில சிறுபான்மையினர், இஸ்லாமியர்கள், பட்டியலின சமூகம், இந்த அடிப்படையில் திமுகவுடைய வாக்குகளை கவருவார்ன்றீங்களா? நிச்சயமா நீங்களே சொல்லிட்டீங்க. என்னன்னு சொன்னா, அங்க நேற்று அவர் சொன்னது இருக்குத, அதாவது பாஜகவை பற்றி ஜியை சொல்லும் பொழுது, ஜி நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்க ஜி, அதற்கு பிறகு என்ன இஸ்லாமிய அப்படியே கைவிக்கிறார், இஸ்லாமிய சகோதரர்களை எதிராக செய்ய வேண்டும் நினைக்கிறீங்களே ஜி என்பதாக போடுறார். புரியுதுங்களா? இதை ஈர்க்கப்பட்டு பாஜகவை கடுமையாக தாக்கி இப்படி சொல்லி இருக்கிறார் என்பதை என்ன எஸ்டிபிஐ என்ற கட்சியினுடைய என்ன உமர் ஃபரூக் அவர் எழுதுறார். புரியுதுங்களா? அப்படியாக அவர்கள் பக்கத்தில் ஈர்ப்பதற்கு இது திமுகவுக்கு இதுவரை வந்திருந்த, மீண்டும் பாஜக அதிமுக சேர்ந்தவுடன் 4 முனை போட்டி இருக்குமானால் என்ன திமுகவுக்கு வர வேண்டிய வாக்கு வங்கி இழுக்கிறாரா? சரி, அடுத்து அவர் சொல்லும்போது என்ன குறுக்கிடுக்க மாட்டேங்க. இந்த புள்ளியில நீங்க 4 முனை போட்டின்றது விஜய் நிற்கிறது மூலமாக உருவாது. திமுக, நாம் தமிழர் கட்சி, அதிமுக, பாஜக கூட்டணி பிளஸ் தாவேகா, இந்த 4 பேரும், இந்த 3 பேரும் திமுகவை எதிர்க்கிறாங்க அப்படின்னும் பொழுது, திமுகவினுடைய எதிர்ப்பின் மூலமாக அதிமுகவுக்கு பாஜக கூட்டணிக்கு போகக்கூடிய வாக்குகள் கொஞ்சம் நாம் தமிழர் கட்சிக்கோ அல்லது விஜய்க்கோ போகிறது அப்படின்றப்போ எல்லாம் ஒட்டுமொத்தமாக அதிமுகவுக்கு போகிறது அப்படின்றத தடுக்க முடியும் இல்லையா? அது திமுகவுக்கு சாதகமான அம்சமாக தானே வருவாங்க. அதான் நீங்க சொல்ல வந்ததே, ஓவரால் முழுமையான தர்க்க இயல் அது வருது. ஆனால் எவ்வளவு எண்ணிக்கை என்பதாக பார்க்கணும். புரியுதுங்களா? அப்போ எங்கே எந்த வாக்குகளை அதிகமாக எடுக்கிறார் என்பதை பார்க்கணும். இப்பொழுது இஸ்லாமிய விஷயத்தில் இப்படி ஒரு உடைவுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை சொன்னோம்.
என்ன கிறிஸ்தவர்கள் சொல்லலை, ஆனாலும் அவர்கள் மத்தியில் ஈர்ப்பு இருக்கிறது என்பதை எங்க மக்களவைத் தேர்தல் வந்து 24ல் மார்க்சிஸ்ட் கட்சிக்காரங்க திண்டுக்கல்ல தேர்தல் வேட்பாளரை நிப்பாட்டிட்டு கொடைக்கானல் போனாங்க. அங்க சர்ச்சில் எல்லாம் உங்களுக்கு தான் வாக்கு, ஆனா திமுகக்காக இல்லை பாஜக எதிர்த்து அப்படின்னு சொன்னாங்களாம். புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து கிறிஸ்தவர்கள் மத்தியில் இருக்கு என்பதையும் புரிந்து கொள்ளணும். இருக்கட்டும், மீனவர்கள் மத்தியில் கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடிய இடங்களையும் விஜய்க்கு அதிகமாக ஈர்ப்பிருக்கிறது என்பது இன்னொரு பக்கம். இன்னமும் சொல்ல போனால் அந்த வட்டாரத்தில் இருக்கிற பிரமலைக்கல்லர் சமூகம் என்ன அங்கே வந்து மதுரையை ஒட்டி அந்த வட்டாரத்தில் வந்து இருக்கிறாங்க. வந்திருக்கக்கூடிய அந்த விஜய் மாநாடு நடந்த திடலுக்கு உசிலம்பட்டியிலிருந்து வரக்கூடிய வழியிலெல்லாம் அந்த செக்கானூரணி கர்மாத்தூர் எல்லாம் வந்து பிரமலைக்கல்லர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள் என்பது புதிய செய்தி அல்லது எங்களுக்கு தெரிந்த செய்தி. அதையும் கூட கணக்கில் எடுத்து பாருங்க. இப்படியாக அந்த வாக்கு வங்கி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவர் சொல்றாரு, பெண்கள் மீது நீங்க 1000 ரூபா கொடுத்தா என்ன உங்களுக்கு ஓட்டு வந்துடும் நினைக்காதீங்க. பெண்களுக்கு படிப்பு இடத்தில், வேலை இடத்தில் என்ன மற்றபடி பாதுகாப்பு இல்லை என்பது கதறுகிறார்கள். அது உங்களுக்கு கேட்கவில்லையான்னு கேட்காரு. சரிதானா அங்கிள்? கேட்கலையா அங்கிள் அப்படின்னு அவருடைய பாணியில அந்த குலுக்கிக்கிட்டு சொல்றது அவருடைய பாணி. திரைத்துறையிலையும் அது மாதிரி செய்கிறார். அது அந்த ஈர்ப்பையும் செய்யணும். ஏன்னா ரசிகர் என்ற உணர்வும் அங்கே மேலோங்கி இருந்தது என்பதையும் நாம் புரிந்து கொண்டோம். இல்லை, இதில் இன்னும் ஒரு மதுரையில் நின்றுட்டு பேசுகிறார் அப்படின்றப்ப நீங்கள் எப்படி வந்து பெண்களுடைய வாக்கு, இஸ்லாமியருடைய வாக்கு அப்படின்ற பொழுது மதுரையில் நின்றுக்கிட்டு எம்ஜிஆரை பற்றியான பார்வையும் அதிமுகவினுடைய நிலை பற்றியும் பேசுறது அப்படின்றது அங்கே இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சமூகம் அதிமுகவினுடைய தலைமை இடத்தை நம்ம விட்டுட்டோம், நம்மளை அகற்றிட்டாங்க அப்படின்ற அதிருப்தி இருக்காங்க இல்லையா, அந்த அதிருப்தியை தாவேகா ஸ்வீகரிக்கிறது அப்படின்னு பார்த்தா கூட அது அதிமுகவுக்கு பின்னடைவு தானே? அது நிச்சயமாக. ஏற்கனவே நீங்கள் 2024 கிடைக்காத வாக்குகளை பற்றி பேசுறீங்க. அதிமுகவுக்கு அதை எடுப்பார் என்பது என்ன நீங்கள் சொல்ல வரீங்க. எடுத்ததா இருக்கட்டும், அது எவ்வளவு விழுக்காடு என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்பொழுது திமுகவில் இருந்து எடுக்கக்கூடிய சமூக பின்னணி பாரம்பரிய வாக்குகளை ஈர்ப்பது என்பது, அதே போல அரசு உயர் ஆசிரியர்கள் அவர்களுக்கும் நீங்க கொடுத்த வாக்குறுதியை செய்யலை என்பதை சுட்டிக்காட்டுறாரு. இதுவரை அரசு உயர் ஆசிரியர்களை சமீபத்தில் அரசியல் விவாதங்களில் யாராவது சொல்லியிருக்காங்கன்னா விஜய் தான் சொல்லியிருக்காரு. சரிதானா? அப்போ அதில் வந்து ஒரு பெரிய விஷயம், அது பாரம்பரியமாக வரக்கூடிய வாக்குகள். சரி, இந்த தூய்மை பணியாளர் போராட்டம் நடந்துச்சு, அதை ஒட்டி வந்து இருக்கிறத அவர் தீர்மானத்தில் போட்டதை நீங்கள் நல்லா கவனிக்கணும். தீர்மானத்தில் நிறைய பேர் பார்க்குறதே இல்லை, தீர்மானம் தான் முக்கியம். ஏன்னா அதில் அவுட் சோர்சிங் என்பதை முழுமையாக நிராகரிக்கணும்னு சொல்கிறாரு. அவுட் சோர்சிங்கில் உங்களுக்கு அரசாணை 115, 116, 117, 139, 152 சொல்லி போட்டு திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் வந்த பிறகு 2022ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டுள்ளது. இதன் மூலம்தான் பேரூராட்சியில் இருந்து மாநகராட்சி வரை அவர்கள் வந்து தூய்மை பணியாளர் மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் கூட அவுட் சோர்சிங் செய்கிறார்கள். புரியுதுங்களா? அதை வந்து எதிர்த்து இவ்வளவு பகிரங்கமாக ஒரு தீர்மானத்தை போட்டிருப்பது என்பது அவர்களையும் ஈர்ப்பது என்பதும், அதில் ஆசிரியர்கள்லாம் வந்து பாரம்பரியமாக திமுகவுக்கு தான் மீண்டும் மீண்டும் ஒரு மூடநம்பிக்கை போல வாக்களிப்பார்கள் என அதையும் கூட இழுப்பது என்பதும் திமுகவின் வாக்கு வங்கியில் அதிகமாக ஈர்ப்பதுன்னா, ஏற்கனவே 2021ல் அதிமுக வாங்கிய வாக்குகள் அதில் வந்து திமுக வெற்றி பெற்ற காரணம் என்பதில் அமமுக என்று பிரித்தது அதிமுகவில் இருந்து வாக்காய் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் 200 வாக்கில் இருந்து 3000 வாக்கு வர என திமுகவை விட அதிமுக குறைவா வாங்கியதுனால தோற்று போன இடங்களே 20க்கு மேற்பட்டிருக்கிறது. அந்த எண்ணிக்கையெல்லாம் பார்த்தா சற்று அதிமுக மேல வந்துருமே, 4 முனை போட்டி என்று இருந்து திமுகவின் வாக்கு வங்கியை விரலித்தா. அதனால அங்கே வந்து இருக்கும் வாக்குகள் கீழே போவது என்பது விரைவாக போகுமானால், இது தவிர இளைஞர்கள் வாக்கிற்கு ஏன் வச்சுக்கிடுங்க. ஏன்னா அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு வந்து இளைஞர்கள்லாம் எப்படி படையாக திரண்டு வந்திருக்கிறாங்க என்பது எல்லோருக்கும் தெரியும். விஜயை நோக்கி அதையும் நினைவுபடுத்தி பாருங்க. இத்தனை கணக்கிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க வந்து கேட்ட கேள்விகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு பதிலும் இருக்கிறது களத்தில். பேசலாம்.